எனக்கு அவர் இருக்கக்கூடிய அனுபவம் எந்த அனுபவம் கிடையாதுதான். முக்கியமா இந்த அனுபவம் கிடையாதுதான். கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழே ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சுங்க, அதே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. அந்த மாதிரி இறந்த பிறகு டேபிள் சார்கள் கூட்டு போய் சசிகலா கால பிடிச்சா முதலமைச்சர் ஆனாங்க. இதுக்காக நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. யாருக்கு ஆலயம் பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி பிடிச்சு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதுதான் சொன்னேன். இதுதான் எனக்கு கண்ணாமதான் திட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க, அதனால மரியாதை இருந்து அவங்க காலில் விழுந்தாங்க, என்ன தப்பு, அவங்க என்னோட பெரியவங்க பிடிச்சு விட்டாரு. ஓகே, புரிஞ்சுக்கலாம். நீங்க காலில் விழுந்த தப்பே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோன்னு அந்த அம்மா ஜெயிலுக்கு அழைச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த அம்மா காலை வாங்கிட்டாரு. அது கால அப்படின்றோம்.